யார நான் சொல்லுவேன். இதுல இருக்கிற ஞானம் நமக்கு தேவை. சாலமோனுடைய ஞானம் அவருடைய தேவைக்கு யூஸ் பண்ணாம அவர் மிகுதியா இருந்து அதை இது பண்ணிட்டாரு. இதுல இருக்கிறது நமக்கு தேவை இல்லைன்னு இல்லை. இதுல நிறைய வந்துருச்சு. யாரும் செல்போன் யூஸ் பண்ணாமலாம் இல்லை, நான் சொல்லவே மாட்டேன். வேணும், ஆனா என்ன வேணுமோ அது மட்டும்தான் வேணும். இல்லை அப்படின்னா நம்முடைய குடும்பங்கள்ல சமாதானம் இழக்கும், நம்முடைய குடும்பங்கள் பிரிக்கப்படும், நமக்கு விரோதமா காரியங்கள் எழுப்போம். எல்லாத்தையும் யார் தான் செய்வா? நம்ம யோசிக்கணும், ஏன் இது நமக்கு விரோதமா நடக்குது? அப்ப நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கோமா? நம்முடைய இருதயம் கர்த்தரோட இல்லையா? நம்ம எங்கேயோ திரும்பி இருக்கோம் போல டைரக்ஷன். அதனாலதான் கர்த்தர் என் பக்கம் திரும்பன்னு சொல்லி ஒரு யூ டர்ன் போடுறதுக்கு நாங்க கொண்டு வந்து நிறுத்துவாரு. அதுல நம்ம இப்படி யூ டர்ன் போடாம அப்படி நம்ம தொடர்ந்து இதுலயே போய்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் இன்னொன்னு கொண்டு வந்து நிறுத்துவாரு. சிச்சிக்கிற தேவன் அன்பாதான் இருக்காரு, ஆனா அவருக்கு கொஞ்சம் போறாம. நம்முடைய தேவனுக்கு ஜெலஸ் ரொம்ப அதிகம். ஏன் தெரியுமா? என் பிள்ளை என் கூட தான் இருக்கணும். நான் தெரிந்து கொண்ட இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், சுயரத்தம் கொண்டு வாங்கியிருக்காரு. அவருடைய ரத்தத்தை கொண்டு அவர் வாங்கிட்டு சும்மா விட்டுருவாரா? நீ போற போகல போ அப்படின்னு விட்டுருவாரா? இல்ல, அவருக்கு ஒரு கொள்ள ஆசை நம்ம மேல. என்ன ஆசை? நம்ம எல்லாம் சொல்ல கொள்ள பிரியம் நம்ம மேல. அதனால என்ன பண்ணுவாரு? இருதயத்தை திருப்பணும். நம்ம ஒரு பக்கம் திருப்பணுன்றதுக்காக எப்படி ஒரு விரோதிகள் எழுப்பினாரோ அதே மாதிரி ஒரு சில காரியங்கள் நமக்கு முன்னாடி எழுப்போம். நம்ம அதை சுதாரிச்சுக்கணும். ஏன் இந்த காரியம் எழுப்புது எனக்கு விரோதமா? எங்க நான் மிஸ் ஆகுறேன்? எந்த தேவர்கள் கிடையாது, எந்த எது எனக்கு வந்து அவர் ஏன் அவ்வளவு கோவப்பட்டார்னா, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்ட. அதுதான் அவருடைய கோவம் சாலமோனதுல. நீ எனக்கு கனம் பண்ணணும், நீ எனக்கு நேரம் கொடுக்கணும், எனக்கு நீ பலி செலுத்தணும். அது எதையுமே பண்ணாம நீ மத்த தேவர்களுக்கு பலி செலுத்துற, மத்த தேவர்களுக்கு அந்த நேரத்தை கொடுத்த, மத்த தேவர்களுக்காக நீ எல்லாம் கெட்டுன. இப்ப நம்ம மத்த தேவர்கள்னு சொல்ல மாட்டோம். இந்த மொபைலுக்கு கொடுக்கற டைம், இந்த டிவிக்கு கொடுக்கற டைம், நியூஸ் பாருங்க, நான் இல்லைன்னு சொல்லலாம். எது எது உங்களுக்கு தெரியும் கர்த்தரை விட்டு இருதயத்தை வழி விலகி போக பண்ணுதோ அது வேணாம். அதுதான் நானும் ரொம்ப கம்மி. இனியும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இன்னும் 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும். அவர் வர்றதுக்கு தெரியாது யாருக்குமே என்னைக்கு வச்சிருக்காருன்னு. ஆனா எனி டைம் நம்ம என்ன இருக்கணும்? அலர்ட்டா இருக்கணும். எந்த டைம் வந்தாலும் ஏறி போறதுக்கு ரெடியா இருக்கணும். அது பொய் கிடையாது. 2ஆம் வருகையோ ரகசிய வருகையோ பொய்யே கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எல்லாம் சத்தியம், எல்லாம் இருக்கு. என்னைக்கு வேணா எனி டைம் we can come. நம்ம போயிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம தகுதியை